ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்ரா மோகன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி. அதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அரைக்கிறதுக்கு 8 பட்டை துண்டு, 6 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாமே 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய பிரிஞ்சி இலையாக இருந்ததுன்னா 1 எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மராட்டி மொக்கு, ஸ்டாரில் பாதி, ஜாதிக்காய் பத்திரி 2 துண்டு, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். 200 கிளாஸ் அளவுள்ள ஒரு கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி. அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனி கொத்தமல்லி தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே 1/2 கிலோ மட்டனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற போடாமல் தனி பாத்திரத்தில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிற விகிதத்தில் 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஊற போட வேண்டாம், கழுவி மட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுக்கலாம். 1 கிளாஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன், ஸோ 2 கிளாஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலாஸ். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, அதோடு நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதோட நம்மளோட தலப்பாக்கட்டி ஸ்டைல் மசாலாவுக்குரிய பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஜாதிக்காய் பத்திரி எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி தரன்னு இல்லாமல் நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா நம்ம க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை பொடி பொடியாக நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட்டர் இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணிக்கங்க, அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே பல்ஸில் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாய், 1 கிளாஸுக்கு 2னா 2 கிளாஸுக்கு 4 சென்டரில் கீறி வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அரிசியை கழுவி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சாச்சு, கொத்தமல்லி புதினாவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சாச்சு, மசாலா பேஸ்ட்டும் அரைச்சி வச்சிட்டோம். இப்போ தாளிக்கலாம். பெரிய குக்கரில் 100 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிக்கிற பொருட்களை மட்டும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா சின்னதாக இருந்தால் 2 பிரிஞ்சி இலை, பெருசாக இருந்தால் 1 பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சுருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு, வெடிக்கிற சத்தமும் கேட்டுருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனையும் போட்டு சிம்லேயே வச்சு, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தலப்பாக்கட்டி ஸ்டைல் மசாலா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா வதங்க விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறப்ப 1 டேபிள் ஸ்பூனுக்கு 6 பீஸ் இஞ்சியும் 1 இன்ச் அளவு இஞ்சி துண்டும் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தலப்பாக்கட்டி ஸ்டைல் மசாலா அதை போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். அதோட வாசனையும் நல்லா வெங்காயத்தில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கசகசாலாம் அரைப்படுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுக்கணும். அப்படி அரையில் மிக்ஸி ஜாரில் அப்படின்னா முதல் நாள் நைட்டே கசகசாவை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு நெக்ஸ்ட் டே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலா பேஸ்ட்டும் போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும். நான் குறைச்சி வச்சு தான் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளையும் போட்டு அதோட வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்க்கணும். பாருங்கள், தக்காளியை சேர்த்துட்டோம். தக்காளியோட அந்த உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளோட பிரியாணியே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி வதங்குறப்போ உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கடைசியாக க்ளோஸ் பண்ணுறப்ப நம்ம உப்போட அளவு பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டோ இல்லை குக்கர் மூடியோ போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம குத்தி குத்தி விட்டு அதோட தோல் தனியாக சதை தனியாக பிரிஞ்சு வதங்கி சுருள்ற அளவுக்கு தக்காளியை வதங்க விடணும். தக்காளி எடுக்கிறப்பவே நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தக்காளியே தெரியாத அளவுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்போ தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும். அப்படி போகலைன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பிரியாணியில் தக்காளி தனித்தனியாக தெரியும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை போட்டு மட்டனில் நல்லா அந்த மசாலா பேஸ்ட்டு ஒட்டுற வரைக்கும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் மசாலாவோட மட்டனை சேர்த்து மீடியமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மட்டன் கொஞ்சம் சுருண்டு அதோட மசாலாலாம் நல்லா ஒட்டுனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மட்டனை தனியாக ஒரு குக்கரில் விசில் விட்டு அதுக்கப்புறமாவும் இதில் சேர்க்கலாம். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே நல்லா சுருளை விட்டு அதுக்கப்புறமா விசில் விட்டுக்கலான்னு மசாலாவோடு சேர்த்து மட்டன் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ மட்டன் நல்லா சுருண்டு மட்டனில் நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி மட்டனை விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் இருந்து நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி மட்டன் வேக வச்சுக்கிறேன். மட்டன்லேயே தண்ணி விடும். ஸோ 1.5 கிளாஸ் ஊற்றினோம்னா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு இருக்கும். பாருங்கள், இந்த மசாலா ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு மட்டனையும் மசாலாவையும் நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு 4 விசில் இல்லை சில பேர் 5 விசில் வேணும்னு நினச்சிங்கன்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இப்போ நம்மளோட மட்டன் நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெட் கலரில் நம்மளோட மசாலா பார்க்குறதுக்கு சூப்பரான வாசனையோடும் இருக்கும். இதுக்கு அப்புறமா நம்ம மீதி ப்ராசஸ் செய்யலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட வாசனையும் சூப்பராக இருக்குது. தலப்பாக்கட்டி மசாலா அரைக்கிறப்ப 2 கிளாஸ் அரிசிக்கு, அதாவது 400 அரிசிக்கு மராட்டி மொக்கு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருந்தால் போதும். அதே மாதிரி ஜாதிக்காய் பத்திரியும் ஒரு 2 துண்டு இருந்தால் போதும். ஸ்டாரும் ஒரு ஸ்டாரில் பாதி அளவு உடச்சி எடுத்துக்கங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மீதி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும்.
கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை போட்டுக்கலாம். மசாலா அரைக்கிறப்ப அந்த மராட்டி மொக்கு, ஜாதிக்காய், பத்திரி, ஸ்டார் எல்லாம் நிறையா சேர்த்துட்டாலும் அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். 400 கிராமுக்கு நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சு மராட்டி மொக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி கொதிக்கிறப்பவே தண்ணியில் உப்போட அளவு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம கீறி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அரை கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் இந்த ஸ்டேஜில் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை நான் ஊற வைக்கவே இல்லை. தாளிக்க குக்கர் வைக்கிறப்ப அரிசியை க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் தான் வச்சுருக்கேன். ஊற போட்டால் அரிசியோட சைஸு குண்டு குண்டாக வந்துடும். அதுக்காக கழுவி மட்டும் வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹைலியே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல். ஒரு 2-3 நிமிஷம் கூட போதுமானதாக இருக்கும். சில டைமில் அதோட தண்ணி சுண்டுற அளவுக்கு ஹைலியே வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். ஹைலியே வேகிறப்ப என்ன ஆகுனா, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அதோட அளவிலிருந்து குறைஞ்சி அதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் குக்கரை சிம்மில் வச்சு நம்ம மூடி விசில் போட்டுக்கலாம். நான் விசில் விடுறதில்லை. அடிப்பகுதி குக்கருக்கு லேசாக இருந்ததுன்னா ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே குக்கர் வச்சுக்கலாம். இல்லை கனமான குக்கராக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி சீரக சம்பா அரிசிக்கு 15 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மேல் பகுதியில் தண்ணி குறைஞ்சிருச்சு, பபிள்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். சில பேர் 10 நிமிஷம் வைப்பாங்க, இல்லை ஒரு விசில் விட்டுட்டு குறைச்சி வைப்பாங்க. ஆனால் எனக்கு சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு கலந்து விட்டுட்டோம்னா நம்ம 15 நிமிஷம் வைக்கிறப்ப அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு ஊற்றிக்கலாம். நான் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுட்டோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஹைலியே வச்சு வேக விட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். அரிசியை 5 நிமிஷம் ஹையில் வச்சு வேக வைக்கிறப்ப லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு மசாலாலாம் அடியில் பிடிச்சிரும். அதே மாதிரி லேசான குக்கராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணாத தோசைக்கல்ல அடியில் வச்சு சூடானதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்மளோட குக்கரை வச்சு தான் சிம்மில் வைக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த குக்கர் கொஞ்சம் அடிப்பகுதி கனமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாகவே சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக விட்டுறேன். பாருங்கள், 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா விசில் அடங்கி அதுக்கப்புறமா தான் நான் குக்கர் திறக்கிறேன். 15 நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்துச்சு. 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் விசில் அடங்க ஆகும். அதுக்கப்புறமா தான் நான் குக்கர் திறந்தேன். இப்போ 30 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் திறந்துருக்கோம். பாருங்கள், கரெக்டான பதத்தில் அரிசியும் வெந்திருக்கு, மட்டன் ஆல்ரெடி வெந்தது, உதிராமையும் இருக்குது. நம்மளோட தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். மட்டன் பிரியாணியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சித்ரா மோகன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.